திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சிபிஐஎம் ஆஃபீஸுக்கு போய் கலவரத்தை மட்டும் செய்யாமல் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் சேர், கம்ப்யூட்டர், கண்ணாடி, கிளாஸஸ் எல்லாத்தையுமே உடைச்சு நோக்கி இருக்கிறார். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். தீண்டாமை, அன்டச்சபிலிட்டி இந்த நாட்டிற்கு கிடைத்த ஒரு மிக பெரிய கேவலமான வார்த்தையாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டுகளுக்கு பின்பு கூட இன்னைக்கு மனிதரை மனிதராக பாராமல் ஜாதியின் அடிப்படையில் இன்னைக்கும் தூர வைக்கக்கூடிய பல்வேறு செய்திகள் நீங்க பார்த்து வருகிறீர்கள். டீ கடைகளுக்கு போனால் அங்கு அவர்களுக்கான தனி கிளாஸ் இருக்கிறது. இந்த நாட்டில் இன்னைக்கு வடநாடுகளுக்கு நீங்க சென்றீர்கள்னா ஒரே சமமான தட்டில் கூட அவர்களுக்கு உணவு பரிமாறப்படுவதில்லை. தனியாக ஓரத்தில் அமர வைத்துதான் அவர்களுக்கு சாப்பாட்டையும் போட்டு வருகிறார்கள். ஒரு பெண்மணி தலித்தாக இருந்தால் அந்த பெண்மணி சமைத்து அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தால் அந்த பெண்ணை எதிர்க்கக்கூடிய எத்தனையோ மதவெறியர்கள் இன்னைக்கும் இருக்கிறார்கள். டாக்டர் BR அம்பேத்கர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இதே ஜாதியின் பேரில் எந்த அளவில் பிரிவினைகள் நடந்து கொண்டிருக்கிறதோ அதை எதிர்த்து வந்தார். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இந்த நாட்டு சட்ட புஸ்தகங்களில் கள்ள திருமணம் என்று நீங்க கூறக்கூடிய இந்த வார்த்தை, ஹானர் கில்லிங் என்று நீங்க எந்த விஷயத்தை கேட்டு வருகிறீர்களோ, இன்டர் காஸ்ட் மேரேஜிற்கு பின்பு எதையெல்லாம் நீங்க கேட்டு வருகிறீர்களோ அதற்கான சட்டம் இந்த நாட்டில் இருக்கிறது. நீங்க எந்த ஜாதியை சார்ந்த நபராக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்த நபராக இருந்தாலும் யாரை வேணாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். இந்த நாட்டு சட்டம் உங்களுக்கு அந்த இடத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு மதவெறியர்கள் இந்த நாட்டில் இருப்பதை உங்களால் உணர முடியும். நீங்க எந்த பகுதியை சார்ந்த நபராக இருந்தால் கூட ஹிந்து முஸ்லிம் இங்க பிரச்சனை அல்ல. இந்துக்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவினைகளை, பல்வேறு ஜாதிகளை வைத்து இன்னைக்கு இன்டர் காஸ்ட் மேரேஜ் என்கிற இந்த விஷயத்தை எடுத்து வைத்து ஆனர் கில்லிங் வரை நடக்கிறது. இதே போன்ற ஒரு சம்பவம் தான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்கிறது. ஜூன் 14ஆம் தேதி, அதாவது நேற்று, CPIM உடைய அலுவலகத்தில் ஒரு திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார்கள். அதாவது உயர் ஜாதி பெண்மணியும் கீழ் ஜாதி ஆணுக்கும் நடக்கக்கூடிய இந்த திருமணமா? யார் கீழ் ஜாதி, யார் மேல் ஜாதி என்ற இந்த விஷயமே இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. ஒரு சில வருடங்களுக்கு முன்பு இதே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் சென்றேன். என்னுடைய சகோதரி, என்னுடைய ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண், அவருடைய தாயார் இறந்து விட்டார், ரோடு ஆக்சிடென்ட். போலீஸ்காரர் எங்களிடம் கேட்ட கேள்வி, உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய தகப்பனாருடைய பேர் என்ன, உங்களுடைய ஜாதி என்ன? நான் கொடுக்க மறுத்து விட்டேன். நான் எந்த ஜாதியாக இருந்தால் என்ன சார், எதற்காக நான் கொடுக்க வேண்டும்? அதற்கு அந்த போலீசார் கொடுத்த பதில், ஆங்கிலேயர் காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரை ரெக்கார்டில் நாங்க அந்த ஜாதியை எழுத வேண்டும். நீங்க பள்ளிக்கூடத்திற்கு சென்றால் கூட அந்த பள்ளியில் உங்களுடைய குழந்தையை சேர்ப்பதற்கு முன்பு உங்களுடைய ஜாதி சான்றிதழை கேட்டு வருகிறார்கள். என்னிடம் அந்த ஜாதி சான்றிதழ் கிடையாது, என்னுடைய குழந்தையிடமும் ஜாதி சான்றிதழ் கிடையாது, எங்கள் வீட்டில் யாரிடமுமே ஜாதி சான்றிதழ் கிடையாது. நீங்கள் முதலில் அதை உணர வேண்டும். உங்கள் வீட்டில் அந்த ஜாதி சான்றிதழ் இருந்தால் தயவு செய்து கிழித்து தூர போடுங்கள். 8 பேர், ஒரு 10-15 பேர் கொண்ட இந்த குழு பெண் குடும்பத்தினர்கள் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய CPIM ஆஃபீஸிற்கு போய் கலவரத்தை மட்டும் செய்யாமல் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையுமே சேர், கம்ப்யூட்டர், கண்ணாடி, கிளாஸஸ் எல்லாத்தையுமே உடைச்சு நொறுக்கி இருக்கிறார்கள். அந்த வெறியை கொஞ்சம் பாருங்கள். 6 வருடமாக இந்த ஆணும் பெண்ணும் காதலில் இருந்திருக்கிறார்கள். 6 வருடங்கள் வரை தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள். எங்களால் பிரிந்து வாழ முடியாது. இந்த 2 நபர்களுடைய பெயரை நான் குறிப்பிட ஆசைப்படவில்லை. காரணம் பல இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவில் இந்த சென்சிட்டிவான விஷயம் என்று நீங்க பாருங்கள். இந்த பையன் அருந்தறியர் காஸ்டை சார்ந்த நபராம், அதனால் ஸ்கெட்யூல் காஸ்டை சார்ந்த நபராம், அதனால் நீங்க அப்பர் காஸ்டை சார்ந்த பெண்மணி, பிள்ளைமார்கள், பெண் பிள்ளைமார்களாம், இவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடாது என்ற அந்த வெறியை எப்படி நீங்க பார்க்கிறீர்கள்? ஒரு அமைப்பு, ஒரு பொறுப்பான அமைப்பு அவர்களை அழைத்து வைத்து மரியாதையுடன் பாதுகாப்பை கொடுத்து, இந்த பெண் தான் அங்கு சென்றிருக்கிறார், எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், எங்களுடைய குடும்பத்தினர்கள் எங்களை கொன்று விடுவார்கள், இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறார்கள்,
அங்க இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் அதை ஏற்றுக்கொண்டு, அந்த பெண்ணுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்தில் அந்த திருமணத்தையும் நடத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த கலவரம் நடந்து முடிந்த உடனே அங்கு போலீசார்கள் வந்திருக்கிறார்கள். வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த அளவில் இந்த குடும்பத்தினர்கள் அங்க கலவரத்தை நடத்தியிருக்கிறார்கள். 8 பேரை கைது செய்திருக்கிறார்கள். திருநெல்வேலி டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிசிபி இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை ஆழமாக என்கொயரி செய்து இதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்றும் கூறியிருக்கிறார். திருமாவளவன் கண்டித்திருக்கிறார். காங்கிரசின் தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பி சிதம்பரம் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார். இபிஎஸ் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார். ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவில் இன்னைக்கும் அன்டச்சபிலிட்டி என்கிற இந்த விஷயம் எவ்வளோ ஆழமாக ரூட் காஸாக இந்த நாட்டில் இருப்பதை நீங்க பார்த்து வருகிறீர்கள். அதே நேரத்தில் இந்த நாட்டில் யூனிஃபார்ம் சிவில் கோடையும் கொண்டு வர போறார்களா? யூனிஃபார்ம் சிவில் கோட் வருவதற்கு முன்பு இந்த ஜாதி அடிப்படையில் பிரிந்து நிற்கக்கூடிய இந்த மக்களை எப்படி நீங்க பார்ப்பீர்கள்? காதல் என்பது தவறும் கிடையாது. கலப்பு திருமணம் என்கிற விஷயமும் தவறான வார்த்தை தான். எதற்காக ஒரு சுயமரியாதையுடன் ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்க கூடாது, அவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடாது? இன்னைக்கும் எத்தனையோ இடங்களில் நீங்க பார்த்தீர்கள்னா திருமணம் நடந்ததற்கு பின்பு போலீஸ் பாதுகாப்பில் அவர்களுடைய வாழ்க்கை நடத்தி வரக்கூடிய எத்தனையோ ஜோடிகளை நீங்க பார்க்க முடியும். இன்னும் எத்தனை நாட்கள் வரை இந்த நாட்டில் ஜாதி அடிப்படையில் நீங்க பிரிந்து நிற்க போறீர்கள்? நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.